வெல்கம் டு மை சேனல் மாத்தி கார்த்தி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் ப்ளஸ் லைக் ப்ளஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த செஷனில் நம்ம வகுப்பு 8 பாடம் கணிதம் முதல் பாடம் எண்களில் பயிற்சி 1.3ல் கணக்கு எண் 1 மற்றும் 2 பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பயிற்சி 1.3ல் முதல் கணக்கு பார்க்குறோம். -5/7 மற்றும் 8/9 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான அடைவு பண்பினை சரிபார்க்கவும் சொல்றாங்க. சரி, அடைவு பண்புனா என்ன அப்படிங்கிறத நம்ம அப்போ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அந்த கூட்டல் பெருக்கலுக்கான அடைவு பண்பை நம்ம புரிஞ்சுக்க முடியும். முதல் நம்ம பார்க்க போகிறது விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள் கொண்ட கணத்தை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா Q அப்படிங்கிற எழுத்தை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதாவது இந்த Qங்கிற கணத்துக்குள்ள என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணோம்னா இயல் எண்கள் இருக்கும். இயல் எண்கள் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1, 2 இங்க இருந்து எதுவும் 1, 2, 3, 4 அப்படின்னு நம்ம போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸும் இதுக்குள்ள இருக்கும். அடுத்து முழு எண்கள் இருக்கும். முழுக்கள் ஞாபகம் இருக்கா? முழு எண்கள் ஞாபகம் இருக்கா? முழு எண்கள் என்னது? முழு எண்கள் அப்படிங்கிறது 0 ஒன்று ஆட் பண்ணிட்டோம்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1, 2, 3, 4 அப்படின்னு போயிட்டு இருக்கிறதா நம்மளுடைய முழு எண்கள். அதுக்கடுத்து முழுக்கள். முழுக்கள் அப்படிங்கிறது என்ன? மிகை முழு இருக்கும், 0 இருக்கும், அதுக்கப்புறம் என்ன நம்பர்ஸ் இருக்கும்? குறை எண்கள், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், -1, -2 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே அதாவது இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள் இது எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்கு? Qங்கிற கணத்துக்குள்ள, அதாவது நம்ம விகிதமுறு கணத்துக்குள்ள இருக்கு. வேற என்ன நம்பர்ஸ் எக்ஸ்ட்ராவா Qக்குள்ள இருக்கு? எஸ், பின்னங்கள் இருக்கு. அதாவது P/Q அப்படிங்கிற ஃபார்மேட்ல உள்ள பின்னங்கள். அதாவது Pங்கிறது ஒரு முழு எண், Qங்கிறது ஒரு முழு எண், Qங்கிறது 0வா இருக்க கூடாது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இதோட தசம எண்கள் என்னவா இருக்கும்? 1 முடிந்திருக்கும், முடிவுறு தசம எண்ணா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4னா 4.5 இதுக்குள்ள இருக்கும், 4.6 இதுக்குள்ள இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு இடையில உள்ள தசம எண்கள் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். ஆனா அந்த தசம எண்ணோட பண்பு எப்படி இருக்கும்? 1 முடிஞ்சிருக்கும், இல்லைன்னா அது முடிவுறா சுழற்சி தன்மை பெற்றிருக்கும். முடிவுறா சுழற்சி தன்மை. முடிவுறா சுழற்சி தன்மைனா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 4.66666666 அப்படிங்கிற நம்பர் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிற ஒரு நம்பர் இருக்கும். அதாவது முடிவே இருக்காது, பிளஸ் இது சுழற்சி தன்மை பெற்றுக்கொண்டே இருக்கும் இல்லையா? 4.67667 அப்படின்னு போய்கிட்டே இருக்கிற நம்பர்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிற எல்லா நம்பர்ஸும் எதுக்குள்ள இருக்கும்? நம்மளுடைய விகிதமுறு எண்களுக்குள்ள இருக்கும். அப்ப இதுல இல்லாதது என்ன அப்படின்னா தசம எண் வடிவத்துல உள்ள எண்கள், அது முடிவுறாம இருக்கும், சுழற்சி தன்மை இருக்காது. ஓகே, அந்த மாதிரி எண்கள் மட்டும்தான் நம்மளுடைய விகிதமுறு எண்கள் கணத்துக்குள்ள இருக்காது. ஸோ விகிதமுறு எண்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஒரு சின்னதா ஒரு ஃபாஸ்டா ஒரு ரீகேப் பார்த்துட்டோம். இப்போ இதுல அடைவு பண்புனா என்ன? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க 2, இல்ல ஒரு இன்னொரு நம்பர் எடுத்துக்குவோம் 3.5 3.5 எடுத்துக்குவோம். இந்த ரெண்டு நம்பர்ஸை ஏதாவது ஒரு செயலி நம்ம ஆப்ரேட் பண்ணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கூட்டல் கொடுத்துருக்காங்க. அதுக்கே போடுவோமே. இது ரெண்டும் கூட்டும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5.5 தான் கிடைக்கும். இது எதுக்குள்ள இருக்கு? 5.5 இந்த கணத்துக்குள்ள இருக்குமா? எஸ், நிச்சயமா இருக்கும். அப்ப இது இந்த இரண்டு விகிதமுறு எண்கள் கூட்டலின் அடைவு பண்பை சரி செய்கின்றது. சோதிச்சு பார்க்கும்போது இந்த கூட்டலோட அடைவு பண்பு இதுக்குள்ள இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் ஜென்ரலா என்ன சொல்வோம்னா A அப்படிங்கிற ஒரு விகிதமுறு எண் எடுத்துக்கிறோம், Bங்கிற ஒரு விகிதமுறு எண் எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் நம்ம கூட்டும் பொழுது அது எதுக்குள்ள இருக்கணுமா? நம்மளுடைய விகிதமுறு Qங்கிற கணத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது அந்த கூட்டலுங்கிறது அடைவு பண்பை சரி செய்கின்றது அப்படின்னு அர்த்தம். இதுவே பெருக்கல் போடுவோமா? பெருக்கல் என்ன பண்ணலாம்? அதே 2 எடுத்துக்குவோம், அதே 3.5 எடுத்துக்குவோம். இப்ப என்ன செயலி நம்ம செய்ய போறோம்? பெருக்கல் செயலி செய்ய போறோம். அப்ப இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7.0 இல்லாட்டி 7. 7ங்கிறது Qக்குள்ள கணத்துக்குள்ள இருக்குமா? நிச்சயமா இருக்கும். ஸோ அப்ப இந்த பண்பை எப்படி எழுதுறோம்னா ஏங்கிற ஒரு விகிதமுறு எண் எடுத்துக்கிறேன், Bங்கிற ஒரு விகிதமுறு எண் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் நம்ம பெருக்கிறோம். இது பெருக்கும் பொழுது எதுக்குள்ள இருக்கு? நம்மளுடைய விகிதமுறு எண் கணத்துக்குள்ள இருக்கு. அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த பண்புக்கு பெயர் என்ன? ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா -5/7 மற்றும் 8/9 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான அடைவு பண்பினை சரிபார்க்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அடைவு பண்பு கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இந்த கணக்குக்கான கூட்டல் அடைவு பண்பை நம்ம போட போறோம். அதாவது ABங்கிற 2 விகிதமுறு எண் எடுத்துக்கிட்டா, அதாவது ஏங்கிறதும் விகிதமுறு எண், Bங்கிறதும் விகிதமுறு எண், அதாவது பிலாங் டு Q அப்படின்னா விகிதமுறு எண்கிற கணத்துக்குள்ள அது இருந்துச்சு அப்படின்னா A+B, அதாவது இந்த 2 எண்களை விகிதமுறு எண்களை கூட்டும் பொழுதும் அது விகிதமுறு எண் கணத்துக்குள்ள தான் இருக்கணும். அதாவது அதுவும் ஒரு விகிதமுறு எண்ணா தான் இருக்கணும். அதாவது இங்க ஏக்கு பதிலாக என்ன கொடுத்திருக்காங்க? -5/7ங்கிற ஒரு விகிதமுறு எண் கொடுத்திருக்காங்க. இது விகிதமுறு எண், ஏன்னா P/Q ஃபார்மேட்ல இருக்கு, Q not equal to 0ல இருக்கு இல்லையா?
அதே மாதிரி 8/9 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு விகிதமுறு எண் கொடுத்துருக்காங்க. இப்ப இது இரண்டையும் நம்ம கூட்டும் பொழுது நமக்கு என்ன இருக்கணும், அதுவும் ஒரு விகிதமுறு எண் தானா அப்படின்னு அவங்க வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப -5/7 பிளஸ் என்னது 8/9 இது ரெண்டையும் நம்ம கூட்ட போறோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம கூட்டும் பொழுது நம்ம பார்ப்போம், பகுதியை பார்க்கும் பொழுது இது வேற்றின பின்னம்னு தெரியுது. ஏன்னா இரண்டு பகுதிகளும் ஒன்றாக இல்லை. இப்ப ஒன்றுடைய மடங்கா இருக்கா, ரெண்டும் ஏதாவது வாய்ப்பாடுல பொதுவா வருதா, கிடையாது. பொது காரணி ஏதாவது இருக்கா, கிடையாது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு ஷார்ட்கட் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி இது செய்யறது, இது ரெண்டையும் என்ன செய்யணும், பெருக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணணும். அப்ப 7 × 9 எவ்வளவு, 7 மடங்கு 9 எவ்வளவு, 63. அடுத்து இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 9 × 5 இப்படி பெருக்கணும். 9 × 5 9 மடங்கு 5 எவ்வளவு, 45. அடுத்து 7 × 8 எவ்வளவு, 56. அவ்வளவுதான். ஸோ அப்போ வந்து 56 இங்கே வந்திருக்கு, இங்கே -45 வந்திருக்கு. இது குறை எண், இது மிகை எண், இது மைனஸ் நம்பர், இது பிளஸ் நம்பர். வெவ்வேறு குறியீடு. வெவ்வேறு குறியீடுனா என்ன செய்யணும், கழிக்கணும். அப்போ 56லேருந்து 45 கழிச்சோம், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 11. இது +11 -11? நிச்சயமா +11 தான். ஏன்னா இங்கே பெரிய எண் 56, 56க்கு முன்னாடி என்ன குறியீடு இருக்கு, பிளஸ் இருக்கு. அதனால +11, அது பிளஸ் போட்டாலும் தான் போடாட்டியும் ஒன்று தான். 11/63 அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இது P/Q ஃபார்மேட்ல இருக்கு, பின்ன வடிவத்துல இருக்கு. இங்க இருக்க பகுதி, நம்ம கீழே இருக்க பகுதி வந்து 0 கிடையாது. அப்ப இது நிச்சயமா எதுக்குள்ள இருக்குது, அதாவது விகிதமுறு கணத்துக்குள்ள இருக்கு. அப்ப இது நிச்சயமா ஒரு விகிதமுறு எண். அப்ப 2 விகிதமுறு எண்கள் எடுத்திருக்கோம். -5/7 8/9ங்கிற 2 விகிதமுறு எண்கள் எடுத்திருக்கோம். அது ரெண்டும் கூட்டும் பொழுது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு விகிதமுறு எண்குள்ள கிடைச்சிருக்கு. அது அப்படியே இந்த வார்த்தை கணக்க வார்த்தையில சொன்னதை அப்படியே நம்ம எழுத போறோம் கணிதமா. அதாவது -5/7 8/9 எதுல இருந்துச்சா, நம்மளுடைய விகிதமுறு எண் கணத்துக்குள்ள இருந்துச்சு. இது ரெண்டு விகிதமுறு எண்ணா இருந்துச்சு. அப்படி எடுக்கும் பொழுது இந்த -5/7 8/9 கூட்டும் பொழுது நமக்கு என்ன கிடைச்சிச்சு, 11/63. அதுவும் எதுக்குள்ள இருந்துச்சா, விகிதமுறு எண் கணத்துக்குள்ள இருந்துச்சு. அப்ப இந்த பண்புக்கு பேர் என்னது, கூட்டல் அடைவு பண்பு. அது இதுவும் நம்ம 2 எண்கள் நம்ம எடுத்தோம். அது வந்து எதுல இருந்துச்சு, விகிதமுறு எண் கணத்துக்குள்ள இருந்துச்சு. அப்ப அதனுடைய கூட்டலும் விகிதமுறு கணத்துக்குள்ள இருந்துச்சு. அப்ப கூட்டல் அடைவு பண்பு என்ன செய்தது, சரிபார்க்கப்பட்டது. சரிபார்க்கப்பட்டது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய கூட்டல் அடைவு பண்புக்கான ப்ரூஃப் முதல் கணக்குக்கு. அதாவது ஏபிங்கிறது நம்மளுடைய விகிதமுறு எண்ணா இருந்துச்சுன்னா A + Bங்கிறதும் விகிதமுறு எண் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதனால நம்ம ஏபி இந்த கொடுத்துருக்காங்க கேள்வியிலேயே -5/7 8/9 கொடுத்துருக்காங்க. இது நம்ம கூட்டணும். அப்போ வந்து இதில் வந்து பகுதியில் எந்த ஒரு பொது காரணியும் இல்லாதனால நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம். ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது 11/63 கிடைச்சிச்சு. அப்போ இந்த 11/63 ஒரு விகிதமுறு எண். அப்போ 2 விகிதமுறு எண்ணை நம்ம கூட்டும் பொழுது அதுவும் ஒரு விகிதமுறு எண் ஆயிடுச்சு. இந்த பண்பு பெயர் என்னது, கூட்டல் அடைவு பண்பு. எனவே கூட்டல் அடைவு பண்பு சரிபார்க்கப்பட்டது ஒரு விகிதமுறு எண் ஆயிடுச்சு. இந்த பண்பு பெயர் என்னது, கூட்டல் அடைவு பண்பு. எனவே கூட்டல் அடைவு பண்பு சரிபார்க்கப்பட்டது. அடுத்து நம்ம பெருக்கல் அடைவு பண்புக்கு போகலாம். இப்போ நம்ம பெருக்கல் அடைவு பண்பை நம்ம சரி பார்க்க போறோம். பெருக்கல் அடைவு பண்பு என்ன, 2 விகிதமுறு எண் எடுத்தா அதை 2ஐயும் பெருக்கணும்னா திரும்ப விகிதமுறு எண்ணா இருக்கணும், அவ்வளவுதான். அதை தான் இந்த நம்ம கணித கோவையா நமக்கு எழுதியிருக்கோம். ஏபின்னு 2 விகிதமுறு எண் எடுத்தோம்னா, அதாவது பிலாங் டு Q, அதாவது விகிதமுறு கணத்துக்குள்ள இருந்துச்சுன்னா A பெருக்கல் B அது 2ஐயும் பெருக்கும் பொழுதும் எதுக்குள்ளதான் இருக்கணும், விகிதமுறு கணத்துக்குள்ளதான் இருக்கணும். சரி, அதாவது இப்ப 2 விகிதமுறு என்னென்ன எடுத்திருக்கோம் நம்ம இந்த கணக்குல, -5/7 8/9. ஸோ -5/7 8/9 ஆகிய 2 விகிதமுறு எண்களை பெருக்கி பார்ப்போம். மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், 5 × 8 40, 7 × 9 63. இதுல பார்த்தோம்னா பகுதி 0 கிடையாது, இது ஒரு குறை விகிதமுறு எண். அதனால இதுவும் எதுக்குள்ளதான் இருக்கும், நம்மளுடைய விகிதமுறு எண் கணத்துக்குள்ளதான் இருக்கும். அதாவது -5/7 8/9ங்கிறது நம்ம விகிதமுறு எண் தானே, அப்ப அது விகிதமுறு கணத்துக்குள்ள இருக்கு, அதாவது பிலாங் டு Q. அப்படி இருக்கும் பொழுது இது ரெண்டையும் நம்ம பெருக்கிறோம். -5/7 பெருக்கல் 8/9. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது, -40/63. இதுவும் எதுக்குள்ள இருக்குது, நம்ம விகிதமுறு எண் கணத்துக்குள்ள இருக்கு. சோ அப்ப நம்ம 2 விகிதமுறு எண் எடுக்கிறோம், அதை பெருக்கணும்னா அதுவும் ஒரு விகிதமுறு எண். எனவே நம்ம என்ன செய்யறோம், பெருக்கல் வந்து நம்மளுக்கு அடைவு பண்பை நிறைவு செய்கிறது. சோ therefore பெருக்கல் வந்து அடைவு பண்பை என்ன செய்யுது, பெருக்கலோட அடைவு பண்பு சரிபார்க்கப்பட்டது. இதுல வந்து பெருக்கல் அடைவு பண்பு சரிபார்க்கப்பட்டது. அவ்வளவுதான்.
இரண்டு விகிதமுறை எண் எடுக்கிறோம், அதை பெருக்கினாலும் அது விகிதமுறை எண்ணா தான் இருக்கணும். அதனால பெருக்கல் அடைவு பண்பு சரிபார்க்கப்பட்டது. முன்னாடி என்ன செஞ்சோம், இரண்டு விகிதமுறை எடுத்தோம், அதை நம்ம கூட்டணும். அப்போ அது வந்து என்னது, விகிதமுறை எண்ணா தான் இருந்துச்சு. அப்ப கூட்டல் அடைவு பண்பு சரிபார்க்கப்பட்டது. ஸோ அப்ப கூட்டல் அடைவு பண்பையும் பெருக்கல் அடைவு பண்பையும் நம்ம சரி பார்த்துட்டோம். ஸோ இதுதான் நம்மளுடைய முதல் கேள்விக்கான விடை. கூட்டல் அடைவு பண்பும் பெருக்கல் அடைவு பண்பும் சரிபார்க்கப்பட்டது. அவ்வளவுதான். வாங்க நம்ம இரண்டாவது கேள்வியை போட ஆரம்பிப்போம். இப்ப நம்ம செகண்ட் சம் போவோம், இரண்டாவது கணக்கு போவோம். -10/11 மற்றும் -8/33 ஆகிய விகிதமுறை எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான என்ன கேட்டிருக்காங்க, பரிமாற்று பண்பு கேட்டிருக்காங்க. கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பை சரிபார்க்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பரிமாற்று பண்பு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் கூட்டல் பரிமாற்று பண்பு நம்ம பார்க்கலாம். இப்ப சிம்பிளா பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ரெண்டு விகிதமுறை என்ன எடுத்துக்கலாம், இல்ல ரெண்டு முழுக்கள் ஏதாவது எடுத்துக்கலாம். இப்ப 2ன்னு எடுத்துக்கிறேன், இப்ப 3ன்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் கூட்டுறேன், நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 5. இது 3 + 2னால நமக்கு என்னதான் கிடைக்க போகுது, 5 தான் கிடைக்க போகுது. இதுதான் நம்ம பரிமாற்று பண்புன்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஆர்டர்லயும் எந்த வரிசையிலையும் நம்ம இரண்டு எண்களை கூட்டணும்னா நம்மளுக்கு அதே பதில் கிடைச்சிச்சுன்னா அந்த பண்புக்கு பெயர் பரிமாற்று பண்பு. சரி, இதுவே நம்ம +2 -1 இது எடுத்தோன்னா என்ன ஆகும், 2 - 1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1. இதுவே 1 - 2 என்ன ஆகும், -1ன்னு வரும். அப்ப கழித்தலுக்கு பரிமாற்று பண்பு இருக்கா, இல்ல. ஆனா கூட்டலுக்கு பரிமாற்று பண்பு இருக்கா, ஆமா இருக்கு. புரியுதா? சோ இதே மாதிரி பெருக்கல் பார்த்தோம் அப்படின்னா 2 × 3 எவ்வளவு, 6. அதே மாதிரி 3 மடங்கு 2 நாளும் நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும், 6 தான் கிடைக்கும். அப்ப பெருக்கலுக்கு பரிமாற்று பண்பு இருக்கு. அதே மாதிரி 2/1 என்ன கிடைக்கும், 2. இதுவே 1/2ங்கிறது என்னது, அரை. இது ரெண்டும் சமமா, கிடையாது. அப்ப வகுத்தலுக்கு பரிமாற்று பண்பு கிடையாது. சோ வரிசையை நம்ம மாத்தி மாத்தி போட்டாலும் ஒரே பதில் கிடைச்சிச்சுன்னா அந்த செயலுக்கு பரிமாற்று பண்பு உண்டு. அப்படி பார்த்தா கூட்டலுக்கு பரிமாற்று பண்பு உண்டு, அதே மாதிரி பெருக்கலுக்கும் பரிமாற்று பண்பு உண்டு. இது எந்த ஒரு விகிதமுறை எண்ணுக்கும் பொருந்தும். சோ அதை தான் இங்க அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப 2 விகிதமுறை எண் கொடுத்திருக்காங்க. இந்த விகிதமுறை எண்ணுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. வாங்க போடலாம். அதாவது வரிசையை மாத்தி மாத்தி கூட்டினாலும் ஒரே பதில் தான் கிடைக்கணும், வரிசையை மாத்தி மாத்தி பெருக்கினாலும் ஒரே பதில் தான் கிடைக்கணும். வாங்க போட்டு பார்க்கலாம் இந்த கணக்குக்கு. நம்மளுடைய இரண்டாவது கேள்வியில -10/11 மற்றும் -8/33 விகிதமுறை எண்களை வச்சு கூட்டல் பரிமாற்று பண்பு பெருக்கல் பரிமாற்று பண்பை நம்ம வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பரிமாற்று பண்புனா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த 2 நம்பருக்கு நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம போட போறது கூட்டல் பரிமாற்று பண்பு. கூட்டல் பரிமாற்று பண்புனா என்ன, அதாவது 2 எண்களை எந்த வரிசையில கூட்டினாலும் நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கணும். அப்படி கிடைச்சிச்சுன்னா நம்மளுடைய கூட்டல் பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டது நம்ம கொண்டு வந்துடலாம். இங்க நமக்கு என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, -10/11 -8/33. ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் -10 என்னென்னு எடுத்துக்கிறோம், 11ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து என்ன எடுக்கிறோம், -8/33 -8/33 இது அதே வரிசையில் எடுத்து நம்ம கணக்கை போட போகிறோம். ஸோ அப்போ நம்ம அப்படி பார்த்தோம் அப்படின்னா -10/11 ப்ளஸ் இன்ட்டு -8/33. இப்போ இதை நல்லா உற்று நோக்கணும்னா நம்ம பகுதியில் வந்து வெவ்வேறு எண்கள் இருக்கிறதுனால இது வேற்றின பின்னங்கள். இங்கே 33 இருக்குது, இங்கே 11 இருக்குது. 11ஆம் வாய்ப்பாடில் 33 வரும். எத்தனை மடங்கு, 3 மடங்கு. அப்போ இந்த 11 நம்ம என்ன செய்யலாம், 33ஆ மாற்ற முடியும். எப்படி 33ஆ மாற்றலாம், 3ஆல பெருக்கி 3ஆல வகுக்கணும். அப்போ -10/11 பெருக்கல் 3/3 -8/33 நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 10 × 3 30, 11 × 3 33 -8/33. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய பகுதி சமமாயிடுச்சு, ஓரின பின்னங்கள் ஆயிடுச்சு, லைக் ஃப்ராக்ஷன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம தொகுதியில் என்ன இருக்கோ அது அப்படியே செய்ய வேண்டியது தான். அப்போ இங்கே என்ன இருக்கு, -30 -8/33. அப்போ இது என்ன சொன்னால் இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், ஒரே குறியீடு. அப்போ என்ன செய்யணும், கூட்டணும். வெவ்வேறு குறியீடு தான் கழிக்கணும், ஒரே குறியீடு என்ன செய்யணும், கூட்டணும். அப்போ 30 + 8 எவ்வளவு, 38. என்ன 38, -38/33. இதுதான்
நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆன்சர் அதாவது என்ன செஞ்சுருக்கோம், -10/11 ப்ளஸ் என்னது -8/33. நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா -38/33. இதை நம்ம ஃபர்ஸ்ட் அப்படின்னு குறித்து வச்சுக்கலாம். வாங்க இதே மாதிரி இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த வரிசையை மாற்றி போட போகிறோம். அதாவது -8/33 ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் -10/11 போட்டு வரிசையை மாற்றி நம்ம கணக்கு போட போகிறோம். வாங்க போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா -8/33 ஃபஸ்ட்டு போட போகிறோம். அதுக்கடுத்து -10/11 அடுத்து போட போகிறோம். அந்த மாதிரி மாற்றி போட்டு நம்ம கூட்ட போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போடணும், -8/33 ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து என்ன செய்கிறோம், -10/11 அடுத்து போட்டு நம்ம கூட்ட போகிறோம். போட ஆரம்பிப்போமா? அப்போ என்ன வரும், -8/33 ப்ளஸ் இன்ட்டு -10/11. இப்போ நம்ம அதே மாதிரி தான் கீழே பகுதியை உற்று நோக்கினா அது வேற்றின பின்னங்கள். 11ஆம் வாய்ப்பாடில் 33 வரும். எத்தனை மடங்கு வரும், 3 மடங்கு வரும். அதனால இந்த பின்னத்தை 3ஆல் பெருக்கி 3ஆல் வகுக்கணும். அப்போ -8/33 -10/11 பெருக்கல் 3/3. அப்போ என்ன வரும், -8/33 10 பெருக்கல் 3 எவ்வளவு, 30. 11 பெருக்கல் 3 எவ்வளவு, 33. இப்போ இதை பார்த்தோன்னா இது ஓரின பின்னங்கள். ஏன்னா நம்மளுக்கு ஒரே மாதிரி நம்மளுக்கு பகுதி வந்துருச்சு. அப்போ கீழே 33 போடலாம். மேலே தொகுதியில் -8 -30 -8 -30ங்கிறது என்ன, திரும்பவும் -38 தான் /33. ஏன்னா ஒரே குறியீடு நம்ம கூட்டணும். 30 + 8 38. இங்கே மைனஸ் இருக்குது, அதனால -38/33. அதாவது -8/33 ப்ளஸ் -10/11ங்கிறது நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிச்சு, -38/33. இதை நம்ம 2ன்னு குறிச்சிக்கலாம். அப்போ 1ல் இருந்தும் 2ல் இருந்தும் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரே பதில் தான் கிடைக்குது. என்னது, -38/33. அதாவது ஃபர்ஸ்ட் -10/11 எடுத்து 8/33 கூட்டணும். அடுத்து 8/33 -8/33 ஃபர்ஸ்டா வச்சுட்டு -10/11 கூட்டணும். எப்படி மாற்றி வரிசையில் கூட்டினாலும் நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சிச்சு, ஒரே ஆன்சர் தான் கிடைச்சிச்சு. அப்போ இந்த பண்புக்கு பேர் என்னது, பரிமாற்று பண்பு. செயலி என்னது, கூட்டல். அதனால கூட்டல் பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டது. அவ்வளவுதான். ஸோ இப்போ அடுத்து நம்ம பெருக்கல் பரிமாற்று பண்பு போகலாம். therefore நம்ம 1 மற்றும் 2லிருந்து எப்படி எழுதணும் அப்படின்னா -10/11 ப்ளஸ் -8/33. அந்த வரிசையை நம்ம மாற்றினாலும் -8/33 ப்ளஸ் -10/11 ரெண்டு என்னவா இருக்குது, சமமாக இருக்குது. எனவே கூட்டல் பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டதுன்னு நம்ம முடிச்சிடலாம். இப்போ நம்ம பெருக்கல் பரிமாற்று பண்புக்கு போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க, பெருக்கல் பரிமாற்று பண்பு என்ன, எந்த வரிசையில் அந்த நம்பரை பெருக்கினாலும் நம்மளுக்கு ஒரே பதில் தான் கிடைக்கும். அதாவது ஏ ஃபர்ஸ்ட் போட்டு பிஏ பெருக்கினாலும் சரி, பிஏ ஃபர்ஸ்ட் போட்டு ஏ அதோட பெருக்கினாலும் சரி, நமக்கு என்ன கிடைக்கும், ஒரே பதில் தான் கிடைக்கும். ஆனால் இந்த 2 நம்பர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கணக்கில் -10/11 -8/33. ஸோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன், -10/11. அடுத்த நம்பர் என்னது, -8/33 -8/33. ஸோ இது ரெண்டையும் நம்ம பெருக்க போகிறோம். பார்ப்போம் தொகுதியிலையும் பகுதியிலையும் ஏதாவது அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஏதாவது அடிக்க முடியுமா, எதுவுமே 11ஆம் வாய்ப்பாடில் மேலே உள்ள 2மே வராது, 33ஆம் வாய்ப்பாடில் மேலே உள்ள 2மே வராது. ஸோ அதனால் எந்த ஒரு பொது காரணியும் கிடையாது. ஸோ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண வேண்டியதான், பெருக்க வேண்டியதான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது, ப்ளஸ். 10 பெருக்கல் 8 என்னது, 80. ஸோ 80 போட்டாச்சு. 11 பெருக்கல் 33 எவ்வளவு, 363. அவ்வளோதான். ஸோ 80/363. இதுதான் நம்மளுடைய 3வது ஆன்சர். அதுக்கடுத்து -8/33. அதாவது என்ன செய்ய போகிறேன், இதை மாற்றி பெருக்க போகிறேன். ஃபஸ்ட்டு -8/33. அதுக்கடுத்து -10/11. இதை நான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன, ப்ளஸ். 8 பெருக்கல் 10 என்னது, 80. அவ்வளோதான். 33 பெருக்கல் 1 எவ்வளவு, 363. அவ்வளோதான். ஸோ அதே தான் ஆன்சர். ஏன்னா 2 பெருக்கல் 3 நாளும் 6 தான், 3 பெருக்கல் 2 நாளும் 6 தானே. அதுலேயே பரிமாற்று பண்பு வரதுனால இதுலேயும் பரிமாற்று பண்பு சரியாக தான் வரும். ஸோ அதனால இது 4வது ஈக்குவேஷன், 4வது சமன்பாடு அப்படின்னு குறிச்சிடலாம். அப்போ 3 மற்றும் 4லிருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரே பதில் தான் கிடைக்குது. அப்போ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சரை இங்கே எழுதிடலாம். அப்போ 3 மற்றும் 4ல் இருந்து 3 மற்றும் 4ல் இருந்து நம்மளுக்கு என்னதான் கிடைச்சிருக்கு, -10/11 பெருக்கல் -8/33ங்கிறது எதுக்கு சமம், -8/33 பெருக்கல் -10/11. இப்படி மாற்றி மாற்றி பெருக்கிறதுக்கான பண்பு பேர் என்னது, பரிமாற்று பண்பு. இங்கே என்ன செயல் யூஸ் பண்ணியிருக்கோம், பெருக்கல். அப்போ என்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது, பெருக்கல் பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டது. பெருக்கல் பரிமாற்று பண்பு, பெருக்கல் பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டது. சரி
பார்க்கப்பட்டது. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளோட இந்த கணக்கில் என்ன செஞ்சுருக்கோம், கூட்டல் பரிமாற்று பண்பையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது சரி பார்த்துருக்கோம். பெருக்கல் பரிமாற்று பண்பையும் சரி பார்த்துருக்கோம். ஸோ இதோட நம்மளுடைய 2வது கேள்வி முடிவடைஞ்சிருச்சு. நம்ம 3வது கேள்விக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மாத்தி கார்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் 3வது கணக்கு, 4வது கணக்கு, மற்ற பயிற்சிகளுக்கான விடைகளுக்காக நம்மளோட வீடியோஸை சப்ஸ்கிரைப், லைக் ப்ளஸ் ஷேர் பண்ணுங்க. திஸ் இஸ் மீ மாத்தி கார்த்தி signing off. Bye bye.